ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினசரி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்வீட்டாக மோத்திச்சூர் லட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் 2 டைப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த பூந்தி பொரிச்சு எடுக்கிறதுக்கு அந்த சின்ன சின்ன பூந்தியாக வரணும்ல, அதுக்கு 2 டைப்பு சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும் உங்களுக்கு. பாருங்கள், ரொம்ப நல்லா ஜூஸியாக ரொம்ப நல்லா இருக்குது. கடையில் வாங்கின மாதிரி நல்லாவே இருக்கும். 1 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு சலிச்சிக்கோங்க, ஏன்னா அதில் கட்டி இல்லாமல் இருக்கும். அதுக்காக எந்த கப்பில் அளந்து எடுக்கிறீங்களோ அதிலேயே மற்ற எல்லா பொருட்களும் எடுத்துக்கணும். இதற்கு முன்னாடி வீடியோவாக நான் பால்கோவா எப்படி செய்கிறது அப்படின்னு போட்டிருப்பேன். அதையும் தேவைப்படுறவங்க பாருங்கள். இப்போது தண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாவில் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க. அப்போ ஸ்வீட் நல்லா எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு. அது கூடவே ஒரு 2 பிஞ்ச் அளவு அந்த கேசரி பவுடர் இருக்கும்ல, அது போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃபஸ்ட்டு 1/2 கப் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க விஸ்கு வச்சு. அதன் பிறகு 1/4 டம்ளர் திரும்பவும் தண்ணி பத்தலை அப்படின்னா ஒவ்வொரு மாவை பொறுத்து தண்ணி இழுக்கும். நான் 3/4 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ 1/4 கப்பு மறுபடியும் ஊற்றிட்டேன். அந்த அளந்து எடுத்தோம்ல அந்த கப்லையே 3/4 கப்பு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். பின்பக்கம் பாருங்கள், அந்த கரண்டியில் இப்படி எடுத்திங்கன்னா ஒட்டிகிட்டு இருக்கணும். இந்த மாதிரி பதமாக இருக்கணும். ஊற்றி காட்டுறேன் பாருங்களேன், இந்த மாதிரி பதம் வச்சுக்கோங்க. இப்போது பால் கவர் எடுத்துக்கோங்க. எண்ணெய் பாக்கெட்டு, பால் கவர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிளாஸ் டம்ளர் ஏதாவது ஒரு டம்ளரில் வச்சுட்டு அதை மேல் பகுதியை எடுத்து விட்டுட்டு அது உள்ளார கரண்டியில் மாவு எடுத்து கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ மறுபடியும் அந்த கவரை பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துட்டு இதில் லப்பர் போட்டுக்கோங்க. டைட்டாக இப்படி சாய்ச்சிட்டு நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டு மாவு வெளியில் வராத மாதிரி டைட்டாக ஒரு லப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. அப்போ மாவு வெளியே வராமல் இருக்கும் நமக்கு. அதை கையில் இப்படி இழுத்து பிடிச்சிக்கோங்க டைட்டாக. ஒரு கார்னர் மட்டும் நமக்கு கூராக இருக்கிற மாதிரி தெரியணும். அந்த இடத்துல பெருசாக கட் பண்ணிடக்கூடாது. ரொம்ப குட்டியாக சின்னதாக கட் பண்ணுங்கள். ஒரு ட்ராப்பாக நமக்கு விழணும், அந்த மாதிரி இருக்கணும். இன்னொரு மெத்தடும் பாருங்கள், இந்த மாதிரியும் வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஓமப்பொடி அச்சு இருக்கும் இல்லையா, முறுக்கு சுடுறதுக்கு ஓமப்பொடி வச்சுருப்போம்ல, அதையும் எடுத்துக்கலாம். அதையும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு ட்ராப் எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு ட்ராப்பு விட்டு அது மேலே வருதான்னு பார்த்துக்கோங்க. அதன் பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாருங்கள், இதுலேயும் ஊற்றி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இது நம்ம முறுக்கு புளியறதுக்கு வச்சுருப்போம்ல, அதில் அந்த ஓமப்பொடி அச்சு மிக்சர் செய்கிறதுக்கெலாம் இருக்கும்ல, அந்த அச்சில் நான் பாருங்கள் இந்த மாதிரி ஊற்றி இந்த மாதிரியும் காமிச்சிருக்கேன். இதுவும் முத்து முத்தாக உங்களுக்கு வரும், சின்ன சின்ன முத்தாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி வரும். உடனே எடுத்துடணும். இதை ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்குள்ளார எடுத்துடணும் நம்ம. அதாவது ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது, ரொம்ப மொறுமொறுன்னு ஆகக்கூடாது. மொறுமொறுன்னு ஆயிடுச்சுன்னா காரா பூந்தி மாதிரி ஆகிடும். மறுபடியும் பாருங்கள், இந்த மாதிரி இதை வச்சு எடுத்துருங்க. அதாவது பிளாஸ்டிக்கை விட்டு எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி ஸ்டீலில் உள்ளது இருந்தால் எடுங்க. பிளாஸ்டிக்கை எண்ணெயில் விட்டுறாதீங்க. காஞ்ச எண்ணெயில் டீ வடி கட்டுறது இருந்துச்சுன்னா பிளாஸ்டிக் விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி இரும்பில் ஸ்டீலில் உள்ளது தான் விடணும். இப்போ அந்த கவரில் உள்ளதுலேயும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தூக்கி பிடிச்சிட்டு கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு ட்ராப்பாகவும் விடலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அமுத்துனீங்கன்னா அது இந்த மாதிரி பாருங்கள் விழும். எண்ணெய் சூடான எண்ணெயில் இப்படி சாய்வாக நீங்கள் அதை விடும்போது அது பாருங்கள் இப்படி பிரிஞ்சு முத்து முத்தாக உங்களுக்கு வரும். அடுப்பை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இதில் ஒரு சில இடத்துல ஒரே இடத்துல விழும்போது மொத்தமாக வந்துச்சுன்னா நம்ம அதை தனியாக எடுத்துக்கலாம். அதுக்கும் உங்களுக்கு ஐடியா சொல்கிறேன். உடனே எடுத்துருங்க. பாருங்கள், எடுத்துட்டு மறுபடியும் விடுறேன். இந்த மாதிரி விட்டிங்கன்னா பிரிஞ்சு போகுது பாருங்கள் அதுவாகவே. இது சின்ன சின்ன முத்தாக இருக்கும் நமக்கு. இது எல்லாத்தையும் அரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரியே செஞ்சு எல்லா பூந்திகளையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப மொறுமொறுன்னு ஆக விட்டுறாதீங்க. இதுக்கு 3/4 பதம் வெந்த மாதிரி தான் இருக்கணும், ரொம்ப கிறிஸ்பியாக ஆகக்கூடாது. இப்போது இதில் மொத்தமாக இருக்கிற பீசஸாக தனியாக எடுத்துக்கிறேன். அந்த
ஒரு சில இது வாலாட்டம் நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உள்ளதையும் லேசாக அந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக மிக்சியில் பாருங்கள் ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கொஞ்சமாக அரைச்சி எடுத்துருங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், பல்ஸில் வைக்கிற மாதிரி எடுத்தால் போதும். இப்போது 1 கப் சர்க்கரை போட்டுக்கிறேன். எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதுலேயே 1 கப் சர்க்கரை போட்டுட்டு 3/4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதே கப்பில் ஆரஞ்சு ஃபுட் கலர் வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை நல்லா கலக்கி விடணும். அதுலேயே ஏலக்காய் பவுடர் போட்டுக்கோங்க. ஒரு 4 ஏலக்காயை பவுட்ரு பண்ணிவிட்டு அதையும் சர்க்கரையில் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் போட்டுக்கோங்க. ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். இப்போ இந்த சர்க்கரை வந்து அடிப்பிடிக்காமல் பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த சர்க்கரை கரைஞ்சா போதும், நமக்கு பாகு பதம்லாம் பார்க்க வேண்டாம். நான் ஏன் இப்படி கலக்கி விட்டுட்டே இருக்கேன் அப்படின்னா, இந்த சர்க்கரை வந்து தண்ணியில் கரையாமல் இருக்குல்ல, அதனால் அடியில் பிடிச்சிடக்கூடாதுன்னு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சர்க்கரை கரையணும். இப்போ சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் லைட்டாக ஒரு பிசுபிசுப்பு தன்மை மாதிரி லைட்டாக வரும். அந்த மாதிரி வந்தால் போதும். உங்களுக்கு சர்க்கரை கரைஞ்ச பிறகு ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா போதும். இல்லைனா உங்களுக்கு அது பார்க்க தெரியல அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அடுப்பை கம்மியாக வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பூந்தியை சேர்த்துக்கலாம். இதுக்கு பாகு பதம்லாம் வேண்டாம், ஆனால் லைட்டாக ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கணும். ரொம்ப தண்ணியாட்டம் இருந்தாலும் சொதன்னு போயிடும். அதனால் ரொம்ப பாகு பதமும் வேணாம், அரை கம்பி பதத்துக்கும் கொஞ்சம் கீழே இருக்கணும். அதாவது நம்ம குலோப் ஜாமுன்லாம் செய்யும்போது லைட்டாக ஒரு பிசுபிசுப்பு தன்மை கையில் தொட்டால் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போது ஃபுல்லாக அடுப்பை கம்மியாக வச்சுட்டு நம்ம அந்த பூந்தியை போட்டுடலாம். கையில் லேசாக தொடும்போது பிசுபிசுப்பாக தெரியும். அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. சர்க்கரைலாம் கரையணும். கரைஞ்ச பிறகு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். கொதிக்க விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இந்த பூந்தியை அதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தண்ணிலாம் கொஞ்சம் வத்துற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள் கொஞ்சம் தண்ணிலாம் வந்து இதாகிடுச்சு. இப்போது முந்திரி பருப்பு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த முந்திரி பருப்பு போட்டாச்சு. பாருங்கள் பதம் உங்களுக்கு தெரியும் இப்போ என்ன மாதிரி வந்திருக்குன்னு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி வச்சுருங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை அப்படியே பாருங்கள் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த மாதிரி எடுத்து பாருங்கள். உங்களுக்கு இப்போ பாருங்கள் ரொம்ப இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா ஆயிருக்கு. பிடிக்கிற பதம் வந்துருச்சு நமக்கு. ஒரு 10 நிமிஷம் நான் விட்டேன். இப்போது ஒரே சைஸாக வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கரண்டியில் வச்சுட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு ஒரே ஷேப் வந்து ஒரே மாதிரி இருக்கும். இது வந்து மேலே நம்ம சாதா லட்டு செய்வோம்ல அந்த மாதிரி திக்காகாமல் இது ஜூஸியாகவே இருக்கும். இந்த மாதிரி கேக்குக்கு நம்ம கப் கேக்கு செய்கிறதுக்கு வாங்கி வச்சுருப்போம்ல, அந்த கப் கேக்கு செய்கிறது தான் அந்த கவரு. இது ஜூஸியாக இருக்கிறதுனால உடையாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி வச்சு கொடுக்கும்போது இந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம். தீபாவளிக்கு யாருக்காவது நீங்கள் கொடுக்கணுன்னாலும். இதில் 17 லட்டு வந்துச்சு. நான் எடுத்த மாவு உங்களுக்கு காமிச்சேன்ல, அந்த கப்பில் செஞ்சதுக்கு 17 லட்டு வந்திருக்கு. நீங்கள் தீபாவளிக்கு செய்யும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் அந்த மாதிரி டபுளாக எடுத்து செஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்து என்ன பலகாரம் செய்கிறேன்றது வீடியோ வரும். லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.